அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டின் மிகவும் புனிதமான இடமாக சொல்லப்படுவது பூஜை அறை என்று சொல்லலாம். வீட்டின் பூஜை அறைக்கு சரியான வாஸ்து இருப்பது மிக மிக முக்கியமானதாகவும் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட பூஜை அறைக்கு தேவையான சில முக்கியமான வாஸ்து குறிப்புகள் மற்றும் திசை மற்றும் வடிவமைப்பு, நிறம் மற்றும் பொருள் போன்ற அனைத்து முக்கிய அம்சங்களையும் கருத்தில் கொண்டு பூஜை அறைக்கு சிறந்த வாஸ்து என்ன என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாஸ்திரத்தில் பூஜை அறைகளின் இடமும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே சொல்லப்படுகிறது. பூஜை அறைக்கு விருப்பமான திசைகள் வடகிழக்கு, கிழக்கு மற்றும் வடக்கு என்றும் சொல்லப்படுகிறது. இல்லாமல் இந்த திசைகள் நம்பிக்கையுரியவை மற்றும் வீட்டில் வசிக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது என்றும் கூறப்படுகிறது. இல்லாமல் வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டு பூஜை அறை அமைப்பதற்கு சிறந்த திசையாக வடக்கு திசை பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இது சிவனின் இடம் என்றும் கருதப்படுவதால் இது மங்களகரமானதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல வீட்டு பூஜை அறையை வடகிழக்கு மூலை, ஈசான் மூலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த திசையில் அமைப்பதன் மூலம் தெய்வீகத்தன்மை மற்றும் ஆன்மீகத்துடன் தொடர்புடையது என்றும் சொல்லப்படுகிறது. கிழக்கு திசையில் கிழக்கு நோக்கி அல்லது வடக்கு நோக்கிய பூஜை அறையை வைக்குவது ரொம்பவே நல்லது. அதே போல் ஈசானிய மூலையில் பூஜை அறையை அமைக்க முடியாதவங்க தென்மேற்கு பகுதியில் கூட பூஜை அறையை அமைச்சு கொள்ளலாம். அதுவும் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தென் திசையை நோக்கி உள்ள பூஜை அறைக்கான வாஸ்து மங்களகரமானதாகவும் சொல்லப்படுகிறது. நம்ம வீட்டின் வடக்கு திசை குபேரன் மற்றும் மகாலட்சுமியின் திசையாகவும் சொல்லப்படுகிறது. அந்த திசையில் நீங்கள் பூஜை அறையை அமைச்சிங்கன்னா செல்வ செழிப்பு ஏற்படுன்னு சொல்லப்படுதுங்க. இங்கே ஃப்ளாட்களில் குடியிருந்து வந்தீங்கன்னா பூஜை அறைக்கு வாஸ்துப்படி இந்த இடங்களின் வீட்டு தரைத்தளத்தில் கட்டப்பட வேணும்னு சொல்லப்படுதுங்க. வாஸ்து விதிப்படி பூஜை அறை அடித்தளத்திலேயோ அல்லது உயரமான தளத்திலேயோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்படுதுங்க. அத்தகைய இடங்களை தவிர்ப்பது அதிகபட்சமான நேர்மறையை கொண்டு வருகிறது மற்றும் ஒரு நல்ல சகுனமாகவும் சொல்லப்படுகிறது. கிழக்கு திசையானது பூஜை அறைக்கு சிறந்த திசையாகவும் சொல்லப்படுகிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சிவனின் இடம் என்று சொல்லப்படுவதால் அது மிகவும் மங்களகரமானதுன்னு சொல்லப்படுது. அது இல்லாமல் கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கியும் கட்டலாம். தென்கிழக்கு திசையை நோக்கி உள்ள பூஜை அறைக்கான வாஸ்து மங்களகரமானதாகவும் சொல்லப்படுதுங்க. உடைய பூஜை அறையில் உள்ள சிலைகள் 9 அங்குல உயரத்திற்கு அதிகமாகவோ அல்லது 2 அங்குல உயரத்துக்கு குறைவாகவோ இருக்கக்கூடாதுங்க. இல்லாமல் காற்றின் சரியான ஓட்டத்தை உறுதி செய்வதற்காக சிலைகளை ஒருவருக்கொருவர் சற்று தள்ளி வைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. பிரார்த்தனை செய்யும்போது சிலைகளின் பாதங்கள் மாறும் மட்டத்தில் இருக்க வேணும்னு சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி பூஜை செய்யும்போது கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கியவாறு சிலைகளை வைத்து பூஜை செய்வது ரொம்பவே நல்லதுங்க. சிலைகள் ஒன்றுக்கொன்று எதிர்கொள்ளவோ அல்லது பூஜை அறையின் கதவுகளை எதிர்கொள்ள கூடாதுங்க. மட்டும் இல்லாமல் வீட்டு பூஜை அறையில் நிறைய சிலைகள் இருந்தால் ஒன்றுக்கு ஒன்று அடுத்தடுத்து இடைவெளி விட்டு சிறிது இடைவெளி விட்டு வைத்திருக்க வேணுங்க. எந்த சுவரிலிருந்து குறைந்தபட்சம் ஒரு அங்குல தூரத்தை வைத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது. அதே போல் நம்ம பூஜை செய்யும்போது சிலைகளோட மார்பு அளவை எட்டி இருக்க வேணுங்க. போல ஒழுங்கினம் மற்றும் தூசி இரண்டும் விண்வெளியின் எதிர்மறையை ஊக்குவிக்கிறது மற்றும் உங்கள் பூஜை அறையில் ஆற்றல் ஓட்டத்தை சீர்குலைக்குதுன்னு சொல்லலாம். எனவே உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த புனித இடத்துல தூய்மையை பராமரிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லப்படுது. இல்லாமல் வீட்டு பூஜை அறையில் மேற்கு அல்லது தெற்கு 4 புறங்களிலும் உண்டியல் வைப்பது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுது. செய்வதன் மூலம் இயற்கையான ஒளி அறைக்குள் தடையின்றி நுழைவதையும் உறுதி செய்கிறது என்றும் சொல்லலாம். அறையில் அறையின் அதிர்வு மற்றும் ஆற்றலின் நிறங்கள் முக்கிய இடத்தை வகிக்கின்றன என்றும் சொல்லப்படுகிறது. வண்ணங்களும் ஒவ்வொரு அர்த்தத்தை கொண்டிருக்கின்றன மற்றும் இயற்கையின் கூறுகளின் பிரதிநிதிகளாக மற்றும் வாஸ்து விதிகளாக பயன்படுத்தும் போது குடும்பத்திற்கு மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. பூஜை அறைக்கு வாஸ்துப்படி வெள்ளை, வெளிர் மஞ்சள் மற்றும் நீலம் ஆகியவை மந்திரத்திற்கு மிகவும் மங்களகரமான நிறங்களாக சொல்லப்படுகிறது. வெள்ளை என்பது தூய்மையின் சின்னமாக இருந்தாலும் நீலமானது அமைதியான இடத்தை தருகிறது என்றும் சொல்லலாம். 2 சிறந்த தேர்வுகளை செய்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. இந்த அறையில் கருப்பு, நீலம் அல்லது வயலட் போன்ற அடர் நிறங்கள் தவிர்க்கப்படுவது ரொம்பவே நல்லதுங்க. வெளிர் நிற தரையும் மேலும் இந்த இடத்திற்கு வெள்ளை பளிங்கு அல்லது கிரீன் வண்ண ஓடுகளை பயன்படுத்துவது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுதுங்க.
என்பது நேர்மறை ஆற்றலின் மூலமாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் உங்கள் பூஜை அறையில் இயற்கையான ஒளியின் ஆதாரம் இருப்பது மிகவும் முக்கியமானதாகவும் பார்க்கப்படுகிறதுங்க. வடகிழக்கு திசையில் ஜன்னலுக்கு ஏற்ற இடமாகவும் சொல்லப்படுகிறது. பூஜை அறைக்கான வாஸ்துப்படி அறை எப்பொழுதுமே ஒளிரும் மற்றும் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு அறையை எரிய வைக்க பயன்படும் பிரகாசமான செயற்கை விளக்குகளை கொள்ளலாம், அதுவும் நல்லதென்றும் சொல்லப்படுகிறது. வீட்டின் மந்திர் பூஜை அறையின் வாசல் வழியாக மற்ற இடங்களுக்கு புனித ஆற்றலை கட்டுப்படுத்துகிறது என்றும் சொல்லப்படுகிறது. இது வாஸ்து வழிகாட்டுதலின் பூஜை அறையின் கதவு மற்றும் நுழைவாயிலின் முக்கியமானதாகவும் சொல்லப்படுகிறது. அதேபோல பூஜை அறை வாஸ்துவின்படி மரணம், போர் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை வெளிப்படுத்தும் படங்களை இந்த இடத்தில் வைக்க கூடாதுங்க. அதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. அந்த பகுதியில் குப்பை தொட்டி வைப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். முடிந்தவரை தண்ணீர் சேகரிக்க செப்பு பாத்திரங்களை வைத்து கொள்ளலாம். அறையே சமையலறை அல்லது வரவேற்பு அறையில் பூஜை அறையை வைத்து கொள்வது ரொம்பவே நல்லது. வீட்டின் வடகிழக்கு திசை இருக்குமாறு பார்த்து கூட வைத்து கொள்ளலாம். உங்கள் படுக்கை அறையில் மந்திர் கட்ட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் படுக்கை அறையில் வடகிழக்கில் அமைத்து கொள்வது ரொம்பவே நல்லது. உறங்கும்போது உங்கள் பாதங்கள் பூஜை அறையை நோக்கி இருக்கக்கூடாது. மாதிரி உங்களுடைய பூஜை அறையை கட்டும் பொழுது வாஸ்து சாஸ்திரப்படித்து அனைத்து நுணுக்கங்களையும் கவனித்து கட்டுவது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுதுங்க. இல்லாமல் பூஜை அறையை தென்மேற்கு திசையில் வைப்பது ரொம்பவே கெட்டதுன்னு சொல்லப்படுது. ஒருபோதும் அப்படி வைக்கக்கூடாதுன்னு சொல்லப்படுதுங்க. பூஜை அறையை தென்மேற்கு திசையில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. விஸ்வகர்மாவை தவிர மற்ற தெய்வங்களுடன் தென்மேற்கு திசையில் பூஜை அறை இருந்தால் வீட்டில் நிதி இழப்பு ஏற்படும்னு சொல்லப்படுதுங்க. இல்லாமல் தென்மேற்கு திசையில் உங்களோட பூஜை அறை இருந்துச்சுன்னா உங்கள் வணிகத்திற்கு பெரும் ஆபத்து ஏற்படுதுன்னு சொல்லப்படுதுங்க. பூஜை அறை தென்மேற்கு திசையில் இருந்துச்சுன்னா உங்களுடைய வீட்டில் ராகு எந்திரத்தை வைத்து கொள்வது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டின் தென்மேற்கு மூலையில் வாஸ்து பிரமிடுகளையும் வைத்து கொள்ளலாம். வீட்டின் தென்மேற்கு மூலையில் சிவப்பு துணிகளை வைத்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. தென்மேற்கு மூலையில் ஒரு கிளாஸ் தண்ணீரை உப்பு சேர்த்து வைத்து கொள்வதும் அதுவும் நல்லதுன்னு சொல்லப்படுதுங்க. இல்லாமல் தேங்கி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை தடுக்க சிலைகளுக்கு முன்னால் தென்கிழக்கு திசையில் மெழுகுவர்த்திகள் மற்றும் விளக்குகளை ஏற்றி வைப்பதும் ரொம்பவே நல்லதுங்க. பூஜை அறை என்பது நேர்மறை மற்றும் மகிழ்ச்சியான அதிர்வுகளை கொடுக்கும் இடமாகவும் சொல்லப்படுகிறது. எனவே பூஜை அறைக்கு வாஸ்துப்படி பிரகாசமான வண்ணங்களுக்கு செல்ல வேணும்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பூஜை அறையின் சுவரில் மகிழ்ச்சியான மஞ்சள், ஆரஞ்சு, இதமான பச்சை, மெரூன் போன்ற வண்ணங்களில் பயன்படுத்துவது ரொம்பவே நல்லதுங்க. போல பூஜை அறைக்கு வாஸ்துப்படி கவனமாக இருக்க வேண்டியது சிலையின் மீது இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். பாகங்கள் அதிகமாக செல்ல வேண்டாம். பின்புறம் மற்றும் பூஜை அறை அலங்காரத்தை குறைந்தபட்சமாகவும் நுட்பமாகவும் வைத்திருப்பது ரொம்பவே நல்லதுங்க. இல்லைன்னா பூஜை அறைக்கு அடைத்தது குழப்பமான நிலையும் நமக்கு ஏற்படும் என்று சொல்லப்படுது. பூஜை அறையில் காய்ந்து போன பூக்களை வைத்திருக்க கூடாது. பூஜை அறையில் உள்ள சாமி படத்துக்கு பூ போடுவதற்கு நீங்கள் தினமும் பூ வாங்கி போட முடியாவிட்டாலும் பரவாயில்லை. காய்ந்து போன பூக்களை பூஜை அறையில் வைத்திருக்கிறது ரொம்பவே தவறானதுன்னு சொல்லப்படுகிறது. உடைக்கப்பட்ட சிலைகளை பூஜை அறையில் வைத்திருக்க கூடாது. உடைந்த அல்லது துண்டாக்கப்பட்ட சிலைகளை நீங்கள் பார்த்தால் உடனடியாக அதை மாற்றி விடுவது ரொம்பவே நல்லதுங்க. போல பூஜை அறையில் உங்கள் முன்னோர்கள் அல்லது இறந்தவர்களின் படங்களை எப்பொழுதுமே வைக்காமல் பார்த்து கொள்ள வேணுங்க. வாஸ்துப்படி அவ்வாறு செய்வது உண்மையில் உங்களுக்கு துரதிர்ஷ்டத்தை தரும் என்றும் சொல்லப்படுகிறது. பூஜை அறை அல்லது பூஜை அறையில் உள்ள சிலைகள் தெற்கு திசையை நோக்கி வராமல் பார்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. பூஜை அறையின் தரையில் அல்ல, குறிப்பிட்ட உயரத்தில் கடவுள் சிலைகளை வைத்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. இல்லாமல் வீட்டின் பூஜை அறை குளிக்கும் சுவரை ஒட்டி இல்லாமல் இருக்க வேண்டும். பூஜை அறையில் தீபம் ஏற்றி அறையின் தென்கிழக்கு மூலையில் வைக்க வேண்டும். இது ஒருவரது வாழ்விலிருந்து எதிர்மறை ஆற்றலையும் இருளையும் அகற்ற உதவுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. பூஜை அறையில் செம்பு அல்லது பளிங்கு பாத்திரத்தை பயன்படுத்துவது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுகிறது. போல பூஜை அறையில் விநாயகர் மற்றும் லட்சுமி தேவியின் சிலைகளை வடகிழக்கு திசையில் பார்த்து வைப்பது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுகிறதுங்க.
பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.